இப்படி உட்கார். கயல், தேவி அவ குழந்தைய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேள. தேவி வா, இப்படி வந்து உட்காரு. தனா, நீ போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நம்பிக்கை இல்லாமலாம் இல்லக்கா. அப்புறம் என்ன தேவி, நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரமே குழந்தை உன்கிட்ட இருக்கும், சரியா? குழந்தைய கொண்டு போய் கொடுத்த எனக்கு திரும்ப அவங்க கிட்ட இருந்து கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் எதுக்கு உன்கிட்ட இருந்து குழந்தைய கொண்டு போய் விக்னேஷ் கிட்ட கொடுத்தனோ அதுவே நடக்கலங்கிற பட்சத்துல குழந்தைய அவங்க கிட்டே விட்டு வைக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். நீயும் விக்னேஷும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்தனே தவிர நிச்சயமா உன் குழந்தைய பிரியறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அது உன்னோட குழந்தைதான். கவன் உன்கிட்டயே வந்து சேர்ந்துருவான். கூடிய சீக்கிரமே என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுவேன், சரியா? இந்த தேவி சாப்பிடு. சாப்பிடு. வேண்டாம், சாப்பிடுன்னு சொல்றேன். கொடுங்க, நீ நான் ஊட்டி விடுறேன். தண்ணி அப்படி வச்சிருங்க. இங்க வா அக்கா. சட்னி வைக்கவா? காட்டுங்கிறேன்ல. கையல், உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினைச்சு எனக்கு மனசே சரியில்லை. நம்மள சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து நான் அந்த சாமியவே வெறுத்துட்டேன். இருந்தாலும் கடைசியா நான் சின்ன வயசுல இருந்து மனசார வேண்டிக்கிற ஒரு தெய்வம்னா அது நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பாளையத்தம்மன் கோயில் தான். நான் அங்க போய் அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணி நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடு தாயின்னு வேண்டிக்கிட்டு வரேன் கையல். தனியாவா போறேன்? ஆமா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? எப்படி உன்னை தனியா அனுப்ப முடியும்? அதெல்லாம் முடியாது. ஆமாம்மா, நாங்க யாராவது வரணுமே. ஐயோ மூர்த்தி, கையிலும் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக போராடிட்டு இருக்கா. அன்புக்கு வேற கை உடைஞ்சிருக்கு. வீட்ல ஆம்பளை துணையா நீ ஒருத்தன் இருக்கணும். அதே மாதிரி ஷாலினி வேற உண்டாயிருக்கா. தனமும் ஆனந்தியும் அவளை பாத்துக்க வீட்ல இருக்கணும்ல. அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன். நைட்டு பஸ் ஏறுனா காலையில கோயிலுக்கு போய் சேர்ந்துட போறேன். பூஜையை முடிச்சிட்டு அடுத்த நாளே திரும்பி வந்துட போறேன். கையல், இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். சரி, போயிட்டு வா. மூர்த்தி, பஸ் எத்தனை மணிக்குன்னு பார்த்துட்டு அம்மாவை பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துரு. சரி கயல். மா மா விக்னேஷ், நம்ம வீட்ல யாருமே இல்லம்மா. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பாத்துட்டேன். நல்லா தேடி பாத்தியாப்பா? உண்மையாவே யாரும் இல்லையா? மா பாத்துட்டமா, யாரும் இல்லம்மா. மாடியில பாத்தியாப்பா? மாடியில மட்டும் இல்லம்மா, பின்வாசல் முன்வாசல்னு வீட்ல இருக்க எல்லா இடமும் தேடி பாத்துட்டேன். யாருமே இல்ல. அப்போ இருட்டுல நான் பார்த்தது யார் உருவம்? மா, காத்துல ஏதாவது அசைஞ்சிருக்கோமா? அதை பார்த்து நீங்க பயந்துருப்பீங்க. அசைஞ்சு இருக்குமா? ஆனா நான் பாக்கும்போது மா, நான் தான் சொல்றேன்ல, ஃப்ரீயா விடுங்கம்மா. நான் ஈபிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும், பயந்துராதீங்க. சரியா? சரி, எனக்கு பசிக்குது. டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே ரெடி பண்ணிட்டேன்டா. சரி, எடுத்து வைங்க, நான் போய் பேசிட்டு வந்துறேன். நான் பார்த்தனே. எங்க அவங்க போயிட்டாங்க. அதுக்குன்னு இப்படி ஒட்டிக்கிட்டு அனுப்ப தலையில எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இடம் பொருள் எவெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, இதுல மட்டும் நல்லா பேசு. இங்க பாரு, திரும்ப கரண்ட் வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து போயாகணும், புரியுதா? போணுமா? நீ வந்தாவா, வரலனா போ. எனக்கு என்ன? எங்க எங்க இருங்க இருங்க, நீங்க இல்லனா எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? நானும் வரேன். வந்து தொலை. என்ன வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? பாப்பா அட ஆமா.
தங்கச்சிமாவோட தங்கச்சி குழந்தை. செல்லம். முஜுக்குட்டி, அம்முக்குட்டி, சீக்கிரமா நீங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துருவீங்க.